Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கொட்டும் மழையில் ஆய்வு மேற்கொண்டார். மழை பாதிப்பு காரணமாக அகஸ்தியன் பள்ளியில், பூவன் தோப்பு பல்நோக்கு சேவை மையத்திலும், காந்திநகர் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியிலும் தங்கியுள்ள மக்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் கொட்டும் மழையில் சந்தித்தார். அப்போது அவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுகிறதா, தங்கும் இடம் சுத்தமாக உள்ளதா என்பன உள்ளிட்ட விவரங்களை அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து தோப்புத்துறையில் மழையால் இடிந்து விழுந்த வீடுகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் கூடவாசல் பகுதியில் மழையில் குடிசை வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடவாசல் பிடாரி கோவில் தெருவில் கூலி தொழிலாளி கண்ணதாசன் என்பவரின் குடிசை வீட்டின் சுற்றுச்சுவர் கனமழையின் காரணமாக திடீரென இடிந்து விழுந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்து கூடவாசல் கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அதிகாரிகள் புகார்களை கண்டு கொள்ளுவது இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காணிமேடு பகுதியில் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விவசாயிகள் நலனில் அக்கறையாற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இப்பகுதியில் உள்ள ஓடையை முறையாக தூர்வாரப்படாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமாகி உள்ளது. மேலும் அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்டு ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடல் அரிப்பு காரணமாக மீனவர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தின் மீன் இறங்குளத்தில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பின் காரணமாக படகுகள் கட்டும் இடத்தில் படகுகளை கட்ட முடியாமல் துறைமுகத்தின் ஓரத்தில் நங்கூரமிட்டு படகுகளை மீனவர்கள் நிறுத்தி உள்ளனர். அப்பகுதியில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைய வாய்ப்புள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மீனவர்கள் மீன் இறங்குளத்தை விரைவில் சீர் செய்து தர வேண்டும் என திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சுரங்கத்தில் தொடர் மழை காரணமாக 2வது நாளாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. முதலாவது சுரங்கத்தின் விரிவாக்கம், 2வது சுரங்கம் ஆகிய 3 சுரங்கங்களிலும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணம் கருதி சுரங்கத்தில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன.